ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேஸ்ட் ரோப் வச்சு ஒரு போட் நெக் வச்சு ஒரு குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப புரியும். இந்த வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததே பிகினர்ஸ்காண்டி தான். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் இது வேஸ்ட் லைனுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இது அந்த ரோப்புக்காண்டி நான் எடுத்திருக்கேன், இந்த 2 கலரும். இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேக் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 2 கிளாத்து கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம இப்போ பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 நல்ல பக்கமும், சரிங்களா, 2 நல்ல பக்கமும் எடுத்துக்கணும். 2 நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிளாத்தை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகினஸ் பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம், அதனால் ஒரு தப்பு இல்லை. சரிங்களா? இப்போது அதே ஷேப்புக்கு நம்ம இந்த போட் நெக்கை வரைஞ்சி தச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பின்னை கலட்டி விட்டுக்கலாம். ஓகேங்களா? எடுத்ததும் பின் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறன்ற பேரில் இது பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு ரிமைனிங் பீஸை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம நாச் போட்டுக்கலாம். நாச் அதிகமாக அந்த வளைவு பகுதி இருக்கா, அதில் மெயினாக நாச் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போது 2 கிளாத்தையும் எடுத்துகிட்டு பிசுற ஒரு சைடு போல் வச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த தையல் போட்டுட்டு நீங்கள் திருப்புனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக தச்சு எடுத்துருங்க. இப்போ அப்படியே ராங் சைடு அப்படியே உள்ளே போயிடும். மேலே நல்ல பக்கம் வெளியில் வந்துடும். இது இப்போ நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த அமுக்கு தையல் போடாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் ஸ்டிச் போடுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் அந்த நட்டுக்கால் அளவுக்கு, சரிங்களா, அதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த 2 சைட்லேயும் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ஓப்பன் ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஹைட்டு வரைக்கும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம வேஸ்ட்டு இதில் ஒரு பெல்ட் மாடல் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா, அப்படி தைக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இதே லைனிங் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே லைனிங்கோடு நம்ம ஸ்டிச் பண்ணுறனால நமக்கு அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அவ்வளோதான். அதனால் அந்த இடத்துல கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இல்லை பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஆனால் அந்த வேஸ்ட்டு ரோப்பு அட்டாச் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதான். இப்போது இதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி தைக்கிறப்போ இடையில இப்படி நீவி விட்டுக்கோங்க, அதாவது தடவி விட்டுட்டு தைங்க. ஏதாவது சுருக்கு இருந்தால் அது வெளியில் வந்துடும். நீங்கள் வாட்டுக்கு நான் பாருங்கள் எத்தனை வாட்டி நான் தடவி தடவி தைக்கிறேன்னு. தப்பு எல்லாருக்குமே வரும். நல்லா தைக்கிறோம் நல்லா தைக்கலன்றது இல்லை, நம்ம கவன குறைச்சல்னால தான் தப்பே வர்றது. அவ்வளோதான். இப்போ தச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த ரிமைனிங் பீஸை நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் நான் ராங் சைடில் நான் இப்போது இந்த பாட்லி பட்டன் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவாகவே வரும். இப்போது இந்த இதை வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
நான் வந்து இப்போ வந்து நார்மல் நட்டுக்கால் தான் போட்டிருக்கேன். அதாவது ப்ரெஷர் ஃபுட் வந்து போட்டிருக்கேன். அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் வச்சு நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? நான் நார்மலாக எப்படி வைப்போமோ அப்படி வச்சு தான் தச்சிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ ஒரு 3 இது வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடி இருக்குன்னு. இது நம்ம திருப்புறப்போ நமக்கு சரி வராது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா சிங்கிள் ஃபுட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? இப்படி பண்ணுறதுனால அந்த போட்லி பட்டன் வந்து நமக்கு வைக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். அந்த நார்மலான ப்ரெஷர் ஃபுட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வைக்கிறதுக்கெல்லாம். ஏன்னா நம்ம பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோன்றனால நமக்கு அது வந்து நவுண்டுருச்சு அப்படின்னா ஊசி பட்டு உடஞ்சிரும். நிறைய வேலை தான், தேவையில்லாத வேலை தான். ஸோ வந்து நம்ம இதை வந்து இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக இழுத்து விடுற மாதிரி இருக்கும். நான் ஒரு விரல் கேப் அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன். சரிங்களா? விட்டுட்டு நான் கண்டினியூவாக அந்த பட்டன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவாக வைங்க ஒரு வாட்டி. அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம இப்படி வைக்கிறோன்றனால நம்ம வந்து மெதுவாக வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டால் போதும். அந்த ப்ரெஷர் ஃபுட்டை கீழே இறங்கிடாமல் அந்த இது மேலே நிப்பாட்டிகிட்டே நம்ம அடுத்த இது வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. நீங்கள் வந்து கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பட்டன் மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணுறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் பிகினர்ஸ் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் கிளாத்லேயும் லைனிங்கும் வந்து நீங்கள் வைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்ததுமே வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்படி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள் இப்போ நம்ம வந்து எப்படி தைச்சாச்சு. இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணியிருப்போம்ல, நெக்கு மட்டும் கட் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் ரைட் சைடு கிளாத்தை போட்டுக்கோங்க. இதுலேயும் நம்ம வந்து கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. சரிங்களா? அந்த பட்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வச்சது நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா தான் இது அடித்து திருப்புறப்போ வெளிப்பக்கமாக போகும். சரிங்களா? தெரியுதா? நல்லா வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு தைச்சிங்கன்னா நம்ம அடித்து திருப்புறப்போ நமக்கு பட்டன்ஸ் வந்து அழகாக வெளியில் வந்து தெரியும். இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி, சரிங்களா? அதாவது தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். அதாவது அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பட்டன் மேலே தையல் போட்டுறாதீங்க, ஊசி உடஞ்சிரும். இன்னும் அந்த நட்டுக்காலை வந்து நம்ம மாட்டலை. அதாவது ப்ரெஷர் ஃபுட்டை வந்து இன்னும் நம்ம மாற்றாமல் அந்த சிங்கிள் ஃபுட் ப்ரெஷரில் தான் நம்ம வந்து தைச்சிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ தைச்சி வெளில எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸஸான பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த போட்லி பட்டன்ஸ் வச்சோம்ல, அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாச் போட்டுக்கலாம். நாச் போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பார்த்து நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் அதை போட்டுட்டு எடுத்துருங்க. பார்த்து கட் பண்ணுங்கள், டாப்பை கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே வந்து நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? தெரியுதா? திருப்பிட்டு அதுலேருந்து ஒரு நட்டுக்கால் அளவுக்கு, சரிங்களா, நட்டுக்கால் அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். சரிங்களா?
இப்போது எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். நட்டுக்காலை வந்து மாற்றிக்கோங்க, சரிங்களா? மாற்றிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் நமக்கு அந்த சிங்கிள் ஃபுட் ப்ரெஷர் வந்து தேவை கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். சப்போஸ் வேறு ஏதாவது அதே ஃபுட் ப்ரெஷரில் தைக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்து தைச்சதுக்கப்புறம் மொத்தமாக கலட்டிக்கோங்க. ஓயாமல் கலட்டி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி சைடு வந்து அட்டாச் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் தைச்சிக்கிறேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து கொஞ்சம் பிகினர்ஸ்க்காண்டி ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கனால அவங்களுக்காண்டி நான் இது வந்து தைச்சி காட்டுறேன். இப்போது சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம தலைகீழ ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த ஓப்பன் ஹைட்டில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து வச்சுக்கோங்க, நல்லா தடவிக்கோங்க. இல்லை பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் தைச்சிக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. வேஸ்ட் ரோப் வைக்க போகிறனால, அதாவது லைனிங் கொடுக்காம நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த தையல்லாம் வந்து அவசியமே இல்லை. நம்ம லைனிங் கொடுக்குறோம் அப்படின்றனால கண்டிப்பாக இது நம்ம போட்டுக்கிட்டோம், அட்லீஸ்ட் வேஸ்ட் லைன் வரைக்குமாவது போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதுலேயும் ரிமைனிங் பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவெல்லாம் எப்பவும் போல தான் தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். இதுலேயும் எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேஸ்ட் லைன் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 19.5 இன்ச் எனக்கு வேஸ்ட்டு லைன் வந்து இருக்குது, சரிங்களா? 19.5 இன்ச்சு. இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் நம்ம விட்டுருக்கோம், இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் கிட்ட விட்டுருக்கோம். அப்போ நமக்கு 13 இன்ச்சு, ஓகேங்களா? 3 இன்ச்சு கம்மி பண்ணோன்னா நமக்கு 15.5 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா கேளுங்க, 19.5 இன்ச்சில் 2 பக்கமும் ஈஸ் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை கழிச்சிட்டு ரிமைனிங் எடுத்துக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக எடுத்துடக்கூடாது, சரிங்களா? நான் வந்து 15.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா 2 சைடையும் மடித்து தைக்கணும் இல்லையா? அதுக்காண்டி நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். பிசுறு தெரியக்கூடாதுல்ல, அதனால தான், சரிங்களா? தெரியுதா அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எதுக்கு எடுத்திருக்கேன்னு? 16.5 இன்ச்சு மேலேயும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க, கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இப்படி மடக்கி இதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த சைடு கரைப்பகுதி மாதிரி தான் இருக்குது, ஸோ ஒரு தையல் போட்டால் போதும். இப்போ நான் தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? நம்ம தைச்சதுக்கப்புறம் நம்ம 2 சைட்லேயும் போட்டிருக்க தையலை பிரித்து விட்டுக்கலாம், வந்துடும். அதோட கார்னரில் தையல் போட்டுக்கணும். இப்போ 2 பக்கமும் ஈவனாக கரெக்டாக நம்ம விட்டுட்டு குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பழகுறவங்க பழகாதவங்கன்னு கிடையாது. இதில் வந்து குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேரான ஷேப் கிடைக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம 2 சைட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் பேக் பார்ட்லேயும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரோப் உள்ளே விடுறதுக்காண்டி ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல நான் தையல் போடலை. 2 சைட்லேயும் மேலேயும் கீழேயும் மட்டும் அந்த லென்த் வைஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? ஓப்பனை தைச்சிடக்கூடாது. பாருங்கள், நான் நவுட்டாமல் அந்த இடத்துலேருந்தே பேக் சைடு வந்துக்கிறேன். ஓப்பனை வந்து நான் ஸ்டிச் பண்ணலை. கரெக்டாக அந்த கார்னரில் போடுங்க. இந்த ஓப்பனை தைக்கக்கூடாது, சரிங்களா? 2 சைட்லேயுமே தைக்கக்கூடாது, ஏன்னா ரோப் நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி பேக் பார்ட்லேயும் சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து தையல் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்த ப்ராப்ளத்தையும் அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்றதை மட்டும்தான் எப்போவுமே நான் எல்லா வீடியோலையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? அதனால்
உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் வந்து அப்படியே தான் போட்டுட்ருக்கேன். இதை இப்படி தச்சுருங்க, அதை அப்படி தச்சுருங்கன்னு சொல்லி என்னாலே டைம் வந்து சேவ் பண்ண முடியும். பட் வந்து நான் அப்படி பண்ணலை. சரிங்களா? இப்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இனி ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி ஷோல்டர், ஸ்லீவு, சைடு ஓப்பனு, கீழே மடித்து தைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்தான். புதுசாக ஒன்றும் கிடையாது இனிமே. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நெகட்டிவாக பேசி இது பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போது நான் 2 பக்கமும் ஸ்லீவும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, ஸ்லீவ் வந்து எப்போவுமே நம்ம ஜாயின் பண்ணுற மெத்தட் தான். அதனால தான் அதை நான் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சைடு இப்போது எத்தனை இன்ச் விட்டுருக்கோமோ, நீங்கள் உங்கள் டாப்பில் எத்தனை இன்ச் விட்டுருக்கீங்களோ அதை பார்த்து பிடிச்சிக்கோங்க. அந்த வேஸ்ட் ரோப் மேலே தையல் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அந்த இடம் க்ளோஸ் ஆயிரும், நம்ம தைச்சதே வேஸ்ட் ஆயிரும். இந்த சைடு ஓப்பன் வரைக்கும் தைச்சிட்டு நம்ம அப்படியே அதிலேருந்து திருப்பி எடுத்துக்கலாம். வளைச்சி எங்கேயும் எடுத்துடக்கூடாது. வளைச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த சைடு ஓப்பனில் அது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அவ்வளோதான். சேம் இப்போது இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே வந்து லைனிங்கில் வந்து ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம், பிசுறு வெளியில் தெரியாமல். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ சைடில் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது காட்டுறேன். கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பின் பண்ணணுன்னா கூட பின் பண்ணிக்கோங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் விலகிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி தூக்கிட்டு அசிங்கமாக நிற்கும். சரிங்களா? நம்ம சேனலில் நிறையா மீஷோலேருந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி நான் கொடுக்கவும் செஞ்சுருக்கேன். நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ அந்த இடத்துல நின்று தான் திருப்பணும். எந்த இடத்தையும் ஊசியை வெளியே எடுத்துடாதீங்க. எங்கே நிப்பாட்டினாலும் ஊசியை உள்ளே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஊசியை எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த தையல் வந்திருக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஒட்டு தையல், இந்த சைடு கார்னர்லேருந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் புரியலை அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஏன்னா நான் வந்து ரெகுலராக பண்ணுறத மட்டும்தான் எடுத்திருக்க மாட்டேனே தவிர புதுசாக எது பண்ணாலும் நான் கண்டிப்பாக அதை வீடியோ மறக்காமல் எடுத்திருப்பேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான். ஸ்லீவை சென்டர் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவோம், அவ்வளோதான். ஷோல்டர் எப்பவும் போல தான். சரிங்களா? இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ரோப் வந்து எப்போவும் போல தான் நம்ம கிளாத்தில் நம்ம உள்ளே அடித்து திருப்பிட்டு இப்போ வந்து கோத்துக்க போகிறோம். அவ்வளோதான். நான் எப்படி கோக்குறேன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் ரெடிமேட் ரோப் வாங்கி இப்படி கோர்த்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? நான் வந்து பேண்ட் பட் வந்து பேண்ட் என்ன கலரோ அதுக்கு தகுந்தாப்பில் இது பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த சைடாக வெளியே எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு ரோப் மாட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்த சைடு பார்த்தீங்களா? இப்போ நல்லா தெரியுதா? இந்த 2 பக்கமும் ரோப் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடில் இருந்து ரோப் கோக்கணும். ஓகேவா? கோர்த்தா தான் இந்த சைடில் இருக்க ரோப் 2ம் வெளியில் வரும். ரோப் கோர்த்துட்டு நம்ம கீழே எப்படியோ லாக்டான் வைப்போம்ல அந்த மாதிரி துணியிலே கிளாத்லேயே கட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா அட்ஜஸ்ட் பண்ணுறது? இந்த இடத்துல இப்படி இருக்கும். இதே மாதிரி இந்த இடத்துல 2 சைடு 2 ரோப்பு நம்ம எந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுமோ அதே ரோப் வந்து ஒரு சைட்லேயும் வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வேலை வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஒன்று தான் வைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து இதுதான் பேசிக்குன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இதுலேயும் என்ன பண்ணலாமோ பண்ணலாம். நான் அப்படி தான் எப்போவுமே ஒரே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாட்டும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.